வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஜெமினி ஸ்டூடியோஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். 70களில் தொடங்கி 2010ஆம் ஆண்டு வரை தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் இன்றைக்கும் பெயர் சொல்கிற அளவுக்கு பல படங்களை தயாரித்துள்ளது ஜெமினி ஸ்டூடியோஸ். ஜெமினி ஸ்டூடியோஸ் நிறுவனம் இந்திய அளவில் மிகவும் பிரபலமான ஒரு தயாரிப்பு நிறுவனம். தயாரிக்கிறது மட்டும் இல்லாமல் பல தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்த பெருமையும் ஜெமினி ஸ்டூடியோவுக்கு சேரும்னே சொல்லலாம். ஸ்டூடியோவுக்கு முதல்ல வைக்கப்பட்ட பெயர் மோஷன் பிக்சர்ஸ். கே சுப்பிரமணியம் என்பவர் தான் முதல்ல மோஷன் பிக்சர்ஸை துவங்கியிருக்காங்க. அவரிடமிருந்து எஸ் வாசன் அப்போதே 86,000 ரூபாய் கொடுத்து அந்த ஸ்டூடியோவை வாங்கி மோஷன் பிக்சர்ஸ் என்ற பெயரை ஜெமினி ஸ்டூடியோஸ்னு மாற்றிருக்காங்க. 1940ஆம் ஆண்டு நிறுவப்பட்ட இந்த ஸ்டூடியோ பல சூப்பர் ஹிட் படங்களை தயாரிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய சினிமாவின் சகாப்தமாக விளங்கிய பல நடிகர்களை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்த பெருமையும் ஜெமினி ஸ்டூடியோவையே சேரும். இன்றைக்கும் சிறந்த கிளாசிக் படங்கள்னு நம்ம பேசுகிற அனைத்து படங்களையும் ஜெமினி ஸ்டூடியோஸ் தான் தயாரித்தது. அப்படி தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் பல புதுமைகளை கொண்டு வர ஜெமினி ஸ்டூடியோஸ் மூலம் விதை போட்டவர் எஸ் வாசன் அவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ் சினிமாவோட காதல் மன்னன் பிரபல நடிகர் ஜெமினி கணேசன் ஆரம்ப காலத்தில் ஜெமினி ஸ்டூடியோவில் தான் வேலை செஞ்சுருக்காங்க. அதனாலேயே அவர் பேருக்கு முன்னாடி ஜெமினின்னு சேர்த்து ஜெமினி கணேசன் என்று அழைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்டூடியோஸ்ன்ற பெயர் வைக்க ஒரு முக்கிய காரணம் இருந்ததாக பலராலும் பேசப்பட்டது. அப்போது சென்னை கிண்டியில் நடைபெற குதிரை போட்டியில் தவறாமல் கலந்து கொள்வாராம் எஸ் வாசன் அவர்கள். அதில் ஜெமினி என்ற குதிரையின் மேல் தான் எப்பயுமே பந்தயம் கட்டுவாராம். அந்தளவுக்கு அந்த குதிரை இவருக்கு ராசியான குதிரையாம். அதனால் அந்த குதிரையோட பெயரை தான் ஸ்டூடியோவுக்கு வச்சதாக சொல்கிறாங்க. ஆனால் இது உண்மையான காரணம் இல்லைன்னு மனோபாலா ஒரு பேட்டியில் மறுத்திருக்காரு. ஜெமினி பெயரோட உண்மையான காரணம் இதுதான்னு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, எஸ் வாசன் அவரோட மனைவி பட்டம்மாளின் ராசி மிதுனம், அதுக்கு ஆங்கிலத்தில் ஜெமினின்னு பெயராம். இதனால தான் இந்த ஸ்டூடியோவுக்கு அவர் ஜெமினின்னு பேர் வச்சதாக நடிகரும் இயக்குனருமான மனோபாலா கூறியிருக்கார். ஜெமினி ஸ்டூடியோஸ் தயாரிப்பில் கடைசியாக வெளிவந்த படம் சிவா மனசில் சக்தி. ஜெமினி ஸ்டூடியோ இருந்த இடத்துல தான் தற்போது தி பார்க் நட்சத்திர ஹோட்டல் இருப்பது குறிப்பிடத்தக்கது.